ஹலோ கைஸ், எல்லோரும் வந்து இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுறேங்க. ஸோ புதுசாக சேனல் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா பிடிடிஹெச்சில் சீசன் 5 தான். ஸோ இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா போன சீன், அதாவது வந்து சீசன் 4ஓட எண்டிங்கில் வந்து நம்ம ஹீரோ எக்ஸேயான வந்து அந்த ஃபயர் பைத்தான் வந்து துரத்திக்கிட்டு இருக்குங்க. ஸோ அந்த பைத்தான் வந்து நம்ம ஹீரோவோனோட விங்ஸ் வச்சு அசால்ட்டாக தப்பிச்சு போயிட்டே இருப்பான். அதுவும் மாற்றி மாற்றி கிடைக்கணும் தப்பிச்சு போயிட்டுருப்பான். ஸோ எல்லோரும் வந்து ஹீரோ எப்படியாவது தப்பிச்சுட்டு சுற்றி பேரியர்லாம் க்ரியேட் பண்ணுறாங்க அந்த பைத்தானை அங்கேயே வந்து சீல் பண்ண. ஸோ ஹீரோவும் பார்க்குறான் அந்த பைத்தானை எப்படியாவது போல் கண்டிப்பாக நான் எங்கே தப்பிச்சவன் அப்படின்ட்டு அவனும் அந்த பேரியரோட கிட்ட போடுறான். ஆனால் வந்து என்ன ஆச்சுன்னா அந்த பாம்பு விடாமல் துரத்திக்கிட்டே வருது. ஹீரோ சொல்கிறான், பரவாயில்ல நம்ம வந்து தப்பிக்க போகிறோம், பேரியர் கிட்ட வந்துடும் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துல வந்து எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கடைசியில் உள்ளேருந்து அந்த பைத்தான் வந்து நம்ம ஹீரோவோட முழுங்குற மாதிரி வந்துடும் பாருங்க. ஹீரோலாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான், மாஸ்டர் என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, உங்கள் முதுகில் குத்துறவங்க அவனை வந்து என்னால் பழிவாங்க முடியல, நான் இதே இடத்துல சாவ போகிறேன் மாஸ்டர், தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க மாஸ்டர் அப்படிங்கிறதோட ஹீரோ முழுங்கதோட அந்த சீசன் 4 வந்து முடிஞ்சிருக்கும். அதோட சீசன் 5ஓட இன்ட்ரோ சாங்கை வந்து போட்டு விட்டுடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக போடுறேன். காப்பிரைட் வராமல் இருந்தால் சீசன் 5 வந்து நான் வந்து முடிக்க ட்ரை பண்ணுறேன். ஐ மீன் கரண்ட் எபிசோடு வரைக்கும் கொண்டு போகிறேன். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. ஸோ ஒவ்வொரு வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிற கமெண்ட்டை கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இது ஃபுல்லாமே இந்த சாங்கு தான். அந்த சாங்கை வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணுறதுனா ஸ்கிப் பண்ணுறாங்கப்பா. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதுக்கு முன்னாடி போட்ட சீசன் 1, 2 காப்பிரைட் வந்துச்சு. அது சில பேர் கேட்குறீங்க, அது கண்டிப்பாக நான் வந்து அப்லோட் பண்ணுவேன் ரீஎடிட் பண்ணி. ஸோ அது எதுவும் கவலைப்படாதீங்க. சில பேர் வந்து நான் சீசன்லாம் பார்த்துட்டேன் ப்ரோ, ஏன் திரும்ப போகிறீங்கிறீங்க. ஸோ ஒரு சில பேர் பார்க்கலானுப்பா அவங்களுக்காக போகிறேன். ஸோ இந்த சீசன் 5ஓட ஃபஸ்ட் எபிசோட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம இன்னர் நடக்க போகிறதான் காட்டுறாங்க பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜில். ஸோ இதுக்கு அப்போ எபிசோடில் என்னென்ன வரும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து வந்து காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ வந்து வீடியோக்குள்ளே போயிடலாங்க. ஸோ இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இன்னர்னு வந்து எல்டர் லின்ட்டாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து இந்த ஜாமா எம்பரில் வந்து நம்ம ஹீரோ வந்து வரப்போகிறான் அப்படின்ட்டு, இந்த ஒரு வருஷத்தில் வந்து என் பிரதர் வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கார் அப்படின்ற மாதிரி கேட்கலின்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக வந்து அந்த பாய் ஒரு வருஷத்துக்குள்ளே இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக நான் எதிர்பார்க்கல, அவர்கிட்ட நல்ல முன்னேற்றம் இருக்குது. ஆனால் அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து நம்ம கிளானோட யங் லேடி, நீங்கள் வந்து அவங்களுக்காக இந்தளவுக்கு வெயிட் பண்ணுறீங்களா, அந்தளவுக்கு ஒருத்தவங்கிட்ட என்னோட பிரதர் பற்றி நீங்கள் வந்து தெரியாமல் பேசாதீங்க, அவருக்குள்ளே நிறையவே திறமை இருக்குது எல்டர்லேன் அப்படின்னாங்க. சரி ஓகே, அந்த மாதிரி அகாடமிக் காம்படிஷன் வரும்போது அவர் வந்து வந்துடுவாரா அப்படின்ற மாதிரி எல்டர்கிட்ட கேட்க, கண்டிப்பாக அவர் வந்து வருவார், அவர் இப்போ பிளாக் பிளேஸில் இருக்கார், அதான் பிளேஸில் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் இங்கே தான் வரணும் அப்படின்னா, சரி ஓகே அது வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்து சேஃபாக இருங்க, தொடர்ந்து அவரை ஃபாலோ பண்ணுறீங்கன்ட்டு நம்ம இன்னொரு வந்து எல்டர் லின்னுக்கு வந்து ஆர்டர் கொடுக்குறாரு. லின்னும் வந்து அங்கே வந்து கிளம்பிடுறாரு. ஸோ அந்த சீனில் பார்த்திங்கன்னா அவங்க கீழே வந்துட்டுருக்கேன். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா பைஷான்னு ஒருத்தவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஜூனியர் இந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்க, இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்ட்டு அந்த இடத்துல வந்துடுறாங்க அசால்ட்டாக. உடனே எங்கள் இடத்துல வந்து ரூட் டீச்சர் வரும். ஹலோ டீச்சர், என்ன டீச்சர் எப்படி இருக்கீங்க அப்படின்னு பாசமாக பேசிகிட்டு இருக்காங்க இன்னர். உடனே வந்து இன்னும் டீச்சர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து இந்த டைம் வந்து காம்படிஷன் வந்து டாப் 20க்கு வந்தேன்னா ஸோ ஸ்பெஷல் ப்ராக்டிஸாக ஒன்று வந்து வெளியே அகாடமிக்கு வந்து அனுப்புவாங்க, இந்த டைம் வந்து நீ கலந்துக்கிற, போன டைம் மாதிரி இந்த டைம் பண்ணாத, போன டைம் ஏன் வேலைன்னு கேட்டால் டீச்சர் ஒன்றும் இல்லை டீச்சர், எனக்கு மானா பார்த்தல டீச்சர்னா, இதெல்லாம் நான் நம்ப சொல்கிறியா, நீ அவனுக்காக வெயிட் பண்ணிருக்க, அந்த சியோசான் அவனுக்காக நீ வெயிட் பண்ணிவிட்டு இந்த காம்படிஷன்லேயே கலந்துக்க மாட்டேற இல்லை நீ அப்படின்னுமே சொல்லிட்டு இருக்க டீச்சர், வாங்க சரி இந்த டைம் கண்டிப்பாக வந்து பிரதர் வந்துடுவாருன்னா இவன் வந்து கடுப்பாக வரான். அதே சியோசான் பார்க்குறேன்டா, நீ எவ்வளோ தான் பவர்ஃபுல்லான்டா, இந்த பொண்ணு உனக்காக வெயிட் பண்ணிருக்காடா, அவன் கண்டிப்பாக உன்னை நான் தோக்கடிப்பேனா அப்படின்ட்டு அவனை வந்து கடுப்பாகி இருக்கான். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ஒரு பிளேஸுக்கு மேலே பறந்து போயிட்டுருவான். அந்த பிளேஸ் என்ன பிளேஸ்னு பார்த்தீங்கன்னா பிளாக் ஆன் டொமைன் அப்படிங்கிறாங்க. உடனே வந்து மாஸ்டர் வந்து கீழே இங்கே நடந்து போடான்னு சொல்ல, இந்த இடத்துல நிறைய பவர்ஃபுல்லாக இருப்பாங்க, உன் ஸ்கில்லை பார்த்தா அவனை கொல்லவும் வாய்ப்பு இருக்குது, ஸோ கீழே நடந்து போடாங்க. உடனே ஒரு ஆரம் வந்து கொடுத்த ஹீரோ வந்து யாருன்னு பார்க்குறான். அந்த இடத்துல ஒரு கார்டு வந்துட்டு, இந்த இடத்துல நீ புதுசாடா, இதை தாண்டி போனோம் அப்படின்னா காசு கொடுக்கணும், தெரியாதாடா அவனுக்கு, 500 கோல்டுக்கு எனக்கு குறா அப்படின்ற மாதிரி அவனுக்கு கேட்க, ஓ இந்த ரூல்ஸ்லாம் வேறு இருக்கா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சரி ஓகே நம்ம போய் அவனுட்டு அவனை வந்து அந்த காசை தூக்கி போட கேட்டை தோங்கடான்னு அவனும் கத்துறான். ஸோ ஹீரோவும் வந்து உள்ளே வந்துடுறான். உள்ளே வந்துட்டு அவனை வந்து பார்க்குறான், ஃபஸ்ட்டு வேலை நான் இங்கே இருக்கிற ஒரு மேப்பை வாங்கினப்பா, அப்படின்லாம் அந்த இடத்த விட்டு போகவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பேர் நிறைய வைக்கிறானுங்க, ஆனால் என் வண்டியுமே வந்து மேப் மட்டும் இல்லை. ஸோ ஹீரோவும் வந்து ஒவ்வொரு கடையாக தேடி தேடி அலையிறான், இந்த இடத்தோட மேப் கிடைக்குமா அப்படின்ட்டு. ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு கூடாதுன்னு வெளியே வந்து, என்னடா இவ்வளோ நேரம் நான் தேடியுமே ஒரு மேப் கூட எனக்கு கிடைக்கலையேன்னு பேசிட்டு போவேன். ஸோ ஒரு கும்பலே சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் மேன் வந்து வழிப்பறி பண்ணிகிட்டு இருக்கானுங்க, இருக்கிற எல்லாத்தையும் அடிச்சு போட்டு அவங்களுக்கு எல்லாத்தையும் உருவது பார்ப்பானுங்க. ஸோ நம்ம ஹீரோவும் அந்த பக்கம் வந்து தெரியாமல் வந்து நடந்து வந்துடுவான். ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னே ஹீரோன்னு சொல்லுவான், நான் அது எதுவும் பார்க்கல, என்னை விட்டுருங்க அப்படின்ட்டு அவன் போய் அவனை போய் மரடான்ட்டு போகிறாங்க. ஸோ இருக்கிற கேங்கை நம்ம ஹீரோவை சுற்றி போட ஆரம்பிச்சுட்டு, ஒழுங்குமுறையாக உன்ட்டுக்கிற எல்லாத்தையும் கொடுத்துட்டு போடா அப்படின்ற மாதிரி வந்து ஹீரோ கிட்ட வழிப்பறி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தலைவன் சும்மா விடுவானா, அசால்ட்டாக அவன்
ஸ்வாடை எடுத்து வேர்ல்டு ரெக்கார்டு எடுத்து இருக்கிற எல்லாத்தையும் பிடிச்சி பொழக்க ஆரம்பிச்சிருவான் பாருங்கள். ஸோ எல்லோரும் போய் தொப்புன்னு அடி வாங்கி விடுவாங்க. தலைவன் என்ன பண்ணுற எல்லா அட்டைக்கும் அசால்ட்டாக தப்பிச்சு போவேன். அந்த பிஸ்னஸ் மேனாக அந்த மாதிரி வந்து மிஸ்டர் தேங்க்ஸ் மிஸ்டர் அப்படின்னா நான் வந்து உனக்காக காப்பாற்றல, என்ன தான் ப்ரொடெக்ட் பண்ணிவிட்டேன், உன் வேலை இல்லைன்னா சரி நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த யூனிவர்சிட்டிக்கு தான் போகிறீங்க கரெக்டு தானே அப்படின்னு கேட்டால் எப்படி உங்களுக்கு தெரியும் கேட்டால் ஆமாம் அந்த மாதிரி வந்து சரி வாங்க நம்ம டீ குடிப்போனா இல்லை எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக அங்கே நடக்கிற ஒரு அந்த ஆப்ஷனுக்கு தான் போகிறீங்க, அந்த ஏலத்துக்கு நானும் அங்கே தான் போகிறேன். ஸோ நீங்கள் என்கிட்ட வந்தீங்கன்னா நானே வந்து உங்களுக்கு கூப்பிட்டு போயிடுவேன் அப்படின்னா மாஸ்டர் சரி ஓகே அவங்க கூட வந்து போ அப்படின்ற மாதிரி மாஸ்டர் சொல்லுவோம். 2 பேரும் வந்து ஒத்துக்கிறாங்க. ஸோ ஹீரோவும் அவங்க கூடயே வந்து போயிட்டுருக்கான். அவனும் கல்டிவேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவர் வந்து கேட்குறாரு நீங்கள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கீங்க, நீங்கள் காடாக வரதுக்கு ரொம்ப நன்றி, கவலைப்படாதீங்க, அங்கே போனோடனே வந்து இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த இதுவும் இல்லை, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நான் அந்த இடத்த பற்றி சொல்கிறேன் அப்படின்ட்டு. இந்த இடத்துல பிளாக் லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. இந்த பிளாக் டொமைனில் அந்த ஹெங்கியூ சிட்டி தான் வந்து கொஞ்சம் ஃபேமஸான சிட்டி. அங்கே வந்து பெரிய பெரிய ஃபேமிலியிலேருந்து தான் வருவாங்க. ஸோ அந்த பிளாக் லிஸ்ட்டில் தேர்டாக ஒருத்தர் இருப்பான். அவன் தான் வந்து கிங் ஆஃப் மெடிசன். அவன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான, அவன் பேர் கூட என்னமோ வருமே ஆங்ஃபெங் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோவோட மாஸ்டர் ரிங்கிலேருந்து ரொம்ப டென்ஷன் ஆவார். ஸோ மாஸ்டர் வந்து சரி அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா மணல் புயல் வருது, பிளாக் புயல் வருது, எல்லாம் கத்த ஆரம்பிக்க. எல்லோரும் வந்து டென்ட் அடித்து அதை வந்து நிறுத்த பார்க்குறானுங்க. இருக்கும் அந்த வண்டி கண்டிலாம் பறக்க ஆரம்பிச்சிருது. உடனே வந்து ஹீரோ வந்து இருக்கிறாங்க ஒருத்தனை வந்து போய் மறைஞ்சிக்கிறான்னு சொல்லிவிட ஸோ ஹீரோவும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த புயலோடக்குள்ளேருந்து ஏதோ ஒரு வித்தியாசமாக நேர்ந்து வருது. ஸோ அந்த பிஸ்னஸ் மேனும் பறந்து போவான். நம்ம ஹீரோ அவரை போய் பிடிச்சிட்டு அவங்க இருக்க சேஃபான இடத்த பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ அவனும் ஒரு கல்லுக்கு பின்னாடி சேஃபாக இருக்குன்ட்டு போயிட்டுருக்கு. ஸோ கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா அவர் வந்து மயக்கம் வந்துடுற ஒரு கட்டத்தில் ஒருத்தனை ஓடி வந்து ஹீரோவும் பார்க்குறா என்ன நடக்குதுன்ட்டு. உடனே அதுக்கு உள்ளேருந்து பார்த்திங்கன்னா ஒரு சோல் பாடினா நிஜ உடம்பு இல்லாமல் வெறும் சோல் மட்டும். அந்த சோல் வந்து நான் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கு. அவனை வந்து யார் எதுக்காக என்ன இப்படி அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கேன்னு பார்த்தா உள்ளேருந்து கொடூரமாக ஒரு சோல் பாடி வரும் பாருங்கள். அதை பார்த்து கண்டிப்பாக உன் எனர்ஜி எனக்கு வேணும், அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பாருங்க. ஸோ அவனை சரி கண்டிப்பாக இந்த இடத்துல நான் சண்டை போட்டால் தான் இங்கேருந்து தப்பிக்க முடியும்னு நினச்சிட்டு அவனும் பறந்து போய் ஸ்டோனில் வச்சு அட்டாக் பண்ணுறான். ஆனால் என்ன விஷயம்னா அதனோட பவர் பயங்கரமாக இருக்குது. அதுவும் அதனோட சோல் வெப்பனை வந்து பண்ணி அடிக்க ஆரம்பிக்கும் பாருங்கள். அந்த வெப்பனில் இருக்கிற அட்டாக்லாம் அவனால் தாங்கவே முடியாது. ஒரு கட்டத்தில் அவனோட அட்டாக்லாம் ஒன்றும் முடியாமல் அவனை வந்து குத்தினான். அந்த சோல் வெப்பன் குத்தின உடனே சுற்றிக்கிற சங்கிலாம் வந்து அவன் கையை காலை கட்டி போட்டுட்டு அவனை என்ன ஒழுங்குமுறை தான் விடு அப்படின்ற மாதிரி அவனை கத்திக்கிட்டு இருக்கான். ஸோ அது எதுவும் கண்டுக்காமல் பார்த்தீங்கன்னா அந்த சோல் படி அவன் கிட்ட போய்ட்டு எனர்ஜி அது கண்டிப்பாக எனக்கு வேணும், அப்போ தான் என் பசி அடங்குன்ட்டு அவனை கொஞ்சம் கொஞ்சமாக அவன் எனர்ஜி அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சு ஒரு கட்டத்தில் அவங்ககிட்ட இருக்கிற ஃபுல் எனர்ஜி வந்து அந்த சோல் பாடியை அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ அதுவும் அப்சர்வ் பண்ணுற போது ஹீரோவும் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ ஹீரோவும் அது கண்ணில் உடந்துட்டு மறைஞ்சுக்க அந்த சோல் பாடி ஹீரோ கண்டுபிடிச்சுங்க. ஸோ அந்த சோல் பாடி ஹீரோ கிட்ட வர ஹீரோவோட உடம்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா உடம்பே இல்லாத இன்னொரு சோல்றது பார்த்தோம். இன்னொரு சோல் அப்படின்ட்டு பார்த்து என்ன நினச்சதில்ல அது பாரு நாங்கள் வந்து கிளம்ப ஆரம்பித்தோம். ஸோ ஹீரோ அதுக்கிட்ட வந்துச்சுன்னா அட்டாக் பண்ண போக அது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்காது. ஸோ ஹீரோ கேட்குறா மாஸ்டர்னு கேட்க மாஸ்டர் எந்த சவுண்டும் விட மாட்டார். உடனே தூங்கிக்கிட்டு இவரே வந்து காட்டில் போட்டு போயிட்டுருக்கேன். நேற்று என்ன தான் என்ன நடந்துச்சுன்னே தெரியலையே, எதுவாக இருக்கும், என்ன விதமான சக்தி இது, இன்னும் இவ்வளோ பவர்ஃபுல்லாக ஹீரோவும் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ நம்ம மாஸ்டர் அங்கேருந்து வெளியே வர ஆரம்பிச்சோம். மாஸ்டர் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டிங்கன்னா மாஸ்டர் யார் மாஸ்டர் எதுனா அது ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி வந்து இப்போ நான் இருக்கேன் பார்த்தியா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்க பவர் உச்சத்துக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் அந்த மாதிரி கல்டிவேட்டரோட ஃபிசிக்கல் பாடி வேணால் இறந்து போகும், ஆனால் அவங்களோட மென்டல் பவர் அவங்களோட சோல் அதுக்கு அழிவே கிடையாது. அந்த மாதிரியான பாடிஸ்லாம் திரும்ப உருவாக்க வந்து வரும். அந்த மாதிரி தான் வந்து அந்த சோல் பாடி என்ன மாதிரி தான். ஆனால் நான் இருக்கிற பவர் இப்போ இருக்கிற பவர் வச்சு அது கூட ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. அது மட்டும் நம்ம அட்டாக் பண்ணியிருந்துச்சுன்னா 2 பேரும் அங்கேயே இறக்க வேண்டியதான். இங்கே நிறைய விதமான கல்டிவேட்டர்ஸ் பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படின்ட்டு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு பாடி தான். இதை கேட்ட ஹீரோவும் கண்டிப்பாக நான் அவங்க எல்லாரையுடையுமே சக்திசாலி ஆகும், எனக்கு பவர் வேணும் மாஸ்டர் அப்படின்ற மாதிரி வந்து ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான். மாஸ்டரும் கேட்குறாரு உன்னை நம்பி தான் இப்போதைக்கு நான் இருக்கேன், அந்த சோல் பேட் நம்ம அட்டாக் பண்ணிச்சா இதோட நம்ம லைஃப் முடிஞ்சிருக்கும், பரவாயில்ல, ஆனால் வந்து கவலைப்படாத, நமக்கு ஒன்றும் அவளை நம்ம பவர் கெயின் பண்ணுவோம் அப்படின்ட்டு மாஸ்டர் சொல்கிறாரு. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் நடத்தி எடுக்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிளட் செட்டுன்னு ஒரு செட்டோ சேர்ந்து வந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ நம்ம பிஸ்னஸ் மேனே வந்துட்டு எல்லோரும் வாங்கடா உள்ளே போவோம்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹீரோவும் இதுக்கப்புறம் ஓகே இதுக்கப்புறம் நீங்கள் தனியாக போங்க நான் தனியாக சொல்லிட்டு பேசி முடிகிறாங்க. அதோட இந்த எபிசோடு வந்து இங்கேயே முடியுது கைஸ். இந்த வீடியோவுக்கு வந்து லைக் பண்ணாதான் லைக் பண்ணிருக்கேன். நம்ம சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்ற வீடியோஸும் செக் பண்ணுங்கள். நல்லா இருந்தால் அதுக்கான கமெண்ட்டை கொடுங்க. ஸோ அந்த வீடியோ எப்படி வச்சு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே கைஸ், பை.